அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளின் காத்திருப்பு போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய நான், அதேபோல முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறோம். வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். தயவு செய்து திருத்திக் கொள்ள வேண்டும். வாழ்த்துவதற்காக அல்ல, உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். வந்த நேரத்தில் இங்கே ஒரு செய்தியை இந்த நிர்வாகிகளை இடத்தில் எடுத்துச் சொன்னார்கள். இன்று மாலையில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சரும் அதிகாரிகளும் எங்களை அழைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அழைத்திருக்கக்கூடிய அமைச்சராக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் உங்களுடைய நியாயமான கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி தந்திட வேண்டும். நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சட்டமன்றம் நடைபெறவிருக்கிறது. நிச்சயமாக சட்டமன்றத்தில் உங்களுடைய குரலை திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே எதிரொலிக்கும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக உங்களிடத்தில் ஒரு உறுதிமொழியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு, இது சம்பந்தமான வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆக நீதிமன்றத்தில் கல்வித்துறையினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த அஃபிடவிட்டை தாக்கல் செய்கிற நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிற போது வேலைவாய்ப்பிலே 3% இடஒதுக்கீட்டை தந்திட வேண்டும் என்ற நிலையில் அந்த கல்வித்துறையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பதிலளிக்கிற போது என்ன செய்தியை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், மாற்றுத்திறனாளிகள் தான் சாதாரணமானவர்கள், அவர்களை வைத்து நாம் எப்படி வேலை வாங்கிட முடியும் என்ற அந்த நோக்கத்தோடு ஒரு சாதாரணமாக உங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையில அந்த அஃபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த அஃபிடவிட்டை தாக்கல் செய்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அந்த செய்தியை பார்த்ததற்கு பிறகு அவரே அதிர்ச்சி அடைந்து கோபத்திற்கு ஆளாகி, எப்படி மாற்றுத்திறனாளிகளை சர்வசாதாரணமாக ஒரு சாதாரணமானவர்கள் என்று நீங்கள் சொல்லலாம் என்று கண்டித்திருக்கிறார். கண்டித்தது மட்டுமல்ல, உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி நீதிமன்றத்தில் வந்து ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு உயர்நீதிமன்றமும் உங்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே தான் அந்த நடவடிக்கைகளை இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆக இன்னும் நான் இங்கே பெருமையோடு உங்களிடத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கக்கூடிய நிலை ஏற்கனவே உடல் ஊனமுற்றவர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டிருந்த ஒரு கொடிய நிலை இருந்து வந்துச்சு. ஆக அந்த நிலை மாற வேண்டும் என்று உலக அளவில் ஐநா மன்றத்திலே கூட ஒரு தீர்மானம் போட்டு, எனவே அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை சூட்டிட வேண்டும் என்று தீர்மானம் போட்ட போது முதலில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த போதுதான், கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதுதான் அந்த சொல்லை சட்டமாக்கி தந்தார்கள். சட்டமாக்கி தந்தது மட்டுமல்ல, எப்படி அரசு துறையில பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, கல்வித்துறை, காவல்துறை என்று பல துறைகள் இருக்கிறது, அதுபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு துறையை உருவாக்கி தந்த முதல்வர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. துறையை உருவாக்கி தந்தது மட்டுமல்ல, அந்த துறையை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருந்தார். ஏனென்றால் முக்கியத்துவம் தந்து இது முதலமைச்சருடைய அலுவலகத்தில் தான் அந்த துறை இருக்கணும் என்று சொல்லி அந்த துறையும் கலைஞர் அவர்கள் தான் கண்காணித்தார் என்பதை நான் உங்களிடத்தில் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொல்லுகிற அதே நேரத்தில், ஆனால் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் பெற்ற நீங்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய உரிமையை கூட போராடி தான் பெற வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது. அதற்காக நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் என்னுடைய உணர்வை உங்களிடத்தில் வெளிப்படுத்தி
ஆக தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைக்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு திமுக துணை நிற்கும், கலைஞர் துணை நிற்பார், அதேபோல நானும் துணை நிற்பேன் என்பதை உறுதியோடு இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த அளவில் இங்கிருந்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக ஆட்சி இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ அவர்களுக்கு தனி துறையை உருவாக்கினார். மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரையே சூட்டியது தனித்துறையை உருவாக்கியது. அந்த துறையை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்து அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிறைவேற்றி தந்தார்கள். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கு பார்த்தால் நடந்து கொண்டிருக்கிறது. போராடி கொண்டிருக்கிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள், பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக 3% இடஒதுக்கீட்டை வேலைவாய்ப்புகளில் அவர்களுக்கு உரிய இடங்களில் வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியை கண்டித்திருக்கிறார். கல்வித்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய IAS அதிகாரி சபிதா அவர்களை மிகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், மாற்றுத்திறனாளிகளை ஒரு சர்வசாதாரணமான நிலையில் அவர்களை வேலையில் வைக்க முடியாது என்ற நிலையில் அஃபிடவிட்டை தாக்கல் செய்ததை கண்டித்து அப்படி சொன்னது தவறு என்று சொல்லி உடனடியாக அந்த துறையினுடைய செயலாளர் சபிதா அவர்களை நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார் என்பது பத்திரிகையில் இன்று காலையில் எல்லாம் செய்தியில் வந்திருக்கிறது. ஆக இந்த போராட்டம் நிச்சயமாக இவருடைய உணர்வு வெற்றி பெற வேண்டும். இதற்கு திமுக என்றைக்கும் துணை நிற்கும் என்பதை நான்